அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வேறு லெவல் சம்பவங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்த ஃபீஸ் ஆஃப் போன்னு சொல்லிட்டு காசாவுக்குள்ளே உருவாக்கினாங்கல்ல, அங்கே ஒரு பெரிய அக்ரிமெண்ட் வேறு சைன் ஆகிருக்கு. சிரியாவை பற்றி முறையாக அமெரிக்கா வாய் திறந்துருக்காங்க. ஜெலன்ஸ்கி அங்கே தேவோஸில் போயிட்டு சுவிட்சர்லாந்தில் பேசினார் இல்லையா, ஸ்டாண்டிங் ஓவேஷன் பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிட்டார். சும்மா ஐரோப்பா நாடெலாம் பார்த்து என்ன பண்ணுறீங்க, உங்களாம் நான் காப்பாற்றணுமா வேண்டாமா, இப்போல்லாம் இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களை காப்பாற்றுறது அப்படின்னு வெடிச்சு எரிஞ்சிருக்கிறார். அப்புறம் ஜெர்மனுடைய ஸ்பீச்சு சுற்றிருக்கக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் வேறு மாதிரி இருக்குங்க. 2 நாளாக மைக்கு கிடைச்சதும் போதும் கோட்டசாமிங்களை கையில் பிடிக்க முடியல, ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரித்து மேயிறாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பதிவுக்குள்ளே காட்டுறேன் நான். ஏன்னா ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் இந்த இடத்துல இதே இடத்துல நின்று பேசினேன். மறுபடியும் 1 வருஷம் கடந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஆனால் ஐரோப்பா நாடுகள் பெற்ற முன்னேற்றங்கள், ஐரோப்பா நாடுகள் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கான்னா நத்திங், ஜீரோ, ஒன்றுமே இல்லை, வருடம் மட்டும்தான் கடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த செய்தி ஐரோப்பாவுக்கு நேரடியாக குறிப்பிடுறது மட்டும் இல்லாமல் அங்கே பெருசாக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மில் பேசுறதுனால என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. மறுபடியும் அடுத்த வருஷம் மைக் கிடைக்கும், வாய்களையே பேசுவாங்க, செயலில் என்ன இருக்கும் ஒன்றும் நடக்காது. ஆனால் அங்கே அமெரிக்கா அவங்க பார்த்து சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இது நிறைய குறிப்புகள் இன்னைக்கு நிறைய ட்விஸ்ட் அடிங்கிறதுக்கு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுத்து வீடியோ கொடுக்கலாம். கடந்த 2-3 நாட்களாக நான் நேரில் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஆனால் அப்லோடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, யூடியூப்பில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு 80% 90% டவுன்லோட் ஆகுதுங்க, மறுபடியும் முதல்லேருந்து வருது. அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் ஏன்னே எனக்கு புரியல. கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே அப்படி தான் எனக்கு வருது. ஒரே ட்ரபுளாக இருக்குது. டைமிங்க்கு உங்ககிட்ட சேர்த்தணும் அப்படின்னா காலையில் பதிவும் சரி இல்லை மாலை பதிவும் சரி, மறுபடியும் ரீஅப்லோட் ஆகுது. எனக்கு 20 நிமிஷம் மேலே எடுத்துக்குது. நேற்றெல்லாம் நான் அதிசயமாக 9:45 போடலான்னு நினச்சேன் நான். ஆனால் சத்திய சோதனையாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் நம்ம லெவல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற டேப் அதுக்கு மேலே இருக்குது. அலைன் பண்ணி கொண்டு நிறுத்தலான்னா ஐயோ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. 3 நாளாக ஒரே சத்திய சோதனைகளாக இருக்குது. பல எனக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகளை கடந்து உங்ககிட்ட சேர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதுவும் நேற்றெல்லாம் எனக்கு 10-35 பக்கம் ஆகிடுச்சு. எனக்கே ஐயோ ஒரு மாதிரி என்ன டென்ஷன் ஆகிட்டேன். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல. சரி, முதல் சம்பவம் நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பித்திடலாம். இந்தியாவில் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம். கிட்டத்தட்ட 10 வீரர்கள், இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஐ மீன் ஒரு ஆக்சிடெண்ட். அதாவது தோடான்ற பகுதியில் இராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மலைப்பகுதி, அந்த வீடியோ பதிவுகள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மலைப்பகுதியில் போகும்போது எப்படி பிரேக் ஃபெயிலரா இல்லை ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சான்னு தெரியல, அப்படியே கீழே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி கிட்டத்தட்ட 10 பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க. காஷ்பியர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லட் ப்ரூஃப் காஷ்பியர் வெஹிக்கிள் தான். வெளியிலேருந்துலாம் ஷூட் பண்ணியிருக்கலாம் முடியாது. அந்த மாதிரியான சம்பவங்களும் இல்லை. மேபி வெஹிக்கிளே ஸ்லிப் ஆகிடுச்சா இல்லை வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல. குறிப்பாக காஷ்மீர் பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. காஷ்மீருடைய தோடா டிஸ்ட்ரிக்டில் நிகழ்ந்திருக்கிறது. அதுக்கான பதிவுகள் இது நீங்கள் பார்க்குறீங்கள, அந்த பதிவுகள் தான் இது. சரி, இப்போ நான் 3 நிகழ்வுகளாக பிரிக்கிறேன். அதில் முக்கியத்துவம் கொடுக்கறது நான் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த போர்ட் ஆஃப் ஃபீஸை பற்றி பேசலாம், என்ன காசாவை பற்றி. ஏன் அப்படின்னா இன்று பரபரப்பாக இருந்தது. அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் பெரிய திருப்பம் ஏற்படும் நினச்சாங்க. 1 மணி நேரம் டைம் அலோகேட் பண்ணாங்க. ஆனால் ஒரு அரை மணி நேரம் தான் பேசினாங்க. ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் அவர்களும் போனாங்க, கிடுகுன்னு பேசினாங்க, டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. உடனே ட்ரம்ப் அவர்கள் வெற்றி மாபெரும் வெற்றி, அவ்வளோதான், புடின்கிட்ட எங்கள் டீம் பேசினாங்கன்னா முடிஞ்சது. அடுத்த மீட் நாங்கள் யூஏ நாளை மறுநாளாக வைத்திருக்காங்க, இனி பேசிட்டு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ நம்ம ஏன் ஜெலன்ஸ்கியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த ஆதங்கம் அவர் வெளிப்படுத்தின விதம் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஜெலன்ஸ்கி பேசின விஷயமும் இத்தனை நாள் நம்ம சொன்ன விஷயங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்போ நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல நீயும் ஒரு நல்ல பேச்சாளராக மாறிட்ட அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஏன்னா நம்ம இத்தனை நாள் என்னெல்லாம் சொன்னோமோ அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். அவரோட ட்ரீமு
எப்பாடுபட்டாவது ஐரோப்பாவுக்குள்ளார இணைந்துடணும், நேட்டோவுக்குள்ள வரணும்னு நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா அங்கே நேட்டோவே அடிபட்டுட்டு ஐயா நேட்டோவை கலைச்சிடலாமான்ற சூழ்நிலைக்கு வரும்போது மனுஷனுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லை. எந்த காரணத்திற்காக இந்த யுத்தத்தை தொடங்கினாரோ அந்த காரணத்திற்கு நோக்கம் அடைந்ததா என்றால் நேட்டோவை கலைக்கப்படுகிற நிலைமைக்கு வந்ததுனால மனுஷன் சும்மா இருப்பாரா? அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது சம்பவம் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சம்பவம் நம்பர் 2, ஐரோப்பாவுக்குள்ள போலான்னு பார்த்தா அங்க அமெரிக்கா போட்டு பொழக்கிற பொழல ஐரோப்பாவில் இருக்கலாமா இல்லை கம்முனு வெளியிலிருந்தே அமெரிக்காவுக்கு சமாதானமா போயிடலாமான்ற இந்த 2 எண்ணம் மேபி அவருடைய ஸ்பீச்சில் வந்து தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா இப்போ ஐரோப்பா நாடுகள் எல்லாமே வந்து பெரிய ஒரு டேஞ்சர் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை ஃபார் அன் எக்ஸாம்பிள் திடீர்னு ரஷ்யா வந்து லாட்வியாவையோ இல்லை லிதுவேனியாவையோ இல்லை போலந்தையோ பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? உங்களுக்கு நேட்டோன்ற நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கிறனால தான் உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாம் அமெரிக்காவுடன் இணைந்து நேட்டோவுடன் இணைந்தால் மட்டும்தான் உங்களால் அதை சக்சீடு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஆளுகிட்ட சொல்லிட்டாரு. எப்பா நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு நேட்டோ நாடுகளில் பிரிச்சுட்டு போயிட்டா நான் என்னப்பா பண்ணுறதுன்ற மாதிரி ஏன் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகளை போட்டு நீங்கள் ஒன்றுமே வளரல, உங்களை எப்படி நான் காப்பாற்றுறதுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது கிரீன்லாந்து விவகாரத்தில், இப்போ கிரீன்லாந்து விவகாரத்தில் எல்லா நாடுகளுமே வந்து மோஸ்ட் அட்டென்ஷனாக இருக்காங்க, பெரிய அளவுக்கு இருக்காங்க. இப்போ எங்களை விட அங்கே தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க அப்படியே இதை பற்றி பேசாமட்டிங்கன்னா அவங்களே கூல் டவுன் ஆகிடுவாங்க. நம்ம திருப்பி இதை பற்றி பேசுறதுனால தான் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனாலும் இது விட்டுருங்க, கூல் டவுன் கோட்டசாமி, கூல் டவுன் அப்படின்றாரு. சரி, அப்போ அமைதியாக விட்டுட்டா அமெரிக்கா இந்த டாப்பிக்கை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றாரு. இன்னொரு அட்வைஸும் கொடுக்குறாரு. இது ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். இப்போ நீங்கள் கிரீன்லாந்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு 14 to 40 சோல்ஜர்ஸை வந்து கிரீன்லாந்துக்குள்ளே அனுப்புறீங்க. அதனால் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? என்ன மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை புடின் அவர்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க? இல்லை சீனாவுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்க? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை டென்மார்க்கு தான் வந்து காப்பாற்றிட முடியுமா? இல்லை டென்மார்க் என்ன சொல்ல வரீங்க? நாளைக்கு திடீர்னு வெறும் 10 வீரர்களோ 40 வீரர்களோ இருக்கும்போது ஈஸியாக ரஷ்யாவோ சீனாவோ உள்ளே வந்து பிடிச்சாங்கன்னா உங்களால் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஸோ முதல்ல கிரீன்லாந்துக்குள்ளார பெரிய ஒரு டிஃபென்ஸ் காரிடரை உருவாக்குங்க. அப்போ தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்து காப்பாற்ற முடியுன்றாரு. சரி, இவர் எதெல்லாம் அடிப்படையில் சொல்கிறாருன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். பக்கத்து வீட்டு பாட்டி கூட கண்ணை அது எனக்கு புரிஞ்சிச்சு கண்ணை அப்படின்னுவாங்க. என்ன காரணம்னா நேரடியாக இப்போ சீனா மிரட்டுறாங்களா, ரஷ்யா மிரட்டுறாங்களா, அமெரிக்கா மிரட்டுறாங்களா? கிரீன்லாந்துக்கு யார் மிரட்டுறாங்க? மிரட்டுறது இப்போ அமெரிக்கா. இன்னைக்கு கூட ரஷ்யா வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது கிரீன்லாந்தே காலனி ஆதிக்கத்தில் தான் இருக்குது, கிரீன்லாந்து தாராளமாக நீங்கள் கொடுத்துடலான்றாங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்றாங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் ஓடி வந்து இந்த இடத்துல நீங்கள் எப்படி ரஷ்யா கிட்டேருந்து காப்பாற்ற முடியும், சீனா கிட்டேருந்து காப்பாற்ற முடியும்னா எவ்வளோ பெரிய ஒரு முழு பூசணிக்காயே சோத்துக்குள்ளே வச்சு மறைச்சி பேசுகிறாரு. அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க துணிவில்லை. அதனால் இல்லை யாரை ஓடி வந்து திட்டுறீங்க நீங்கள்? ரஷ்யா வந்துச்சுன்னா திட்டுறீங்க. சரி, ஓகே, அது கூட ஏதோ ஒன்று நேரடியாக அங்கே திட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கிரீன்லாந்து பக்கத்தில் ரஷ்யானுடைய கப்பல் வந்தது அப்படின்னா அதை எப்படி மூழ்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கிரிமியா பகுதியை எப்படி மூழ்கடிச்சுன்றது எனக்கு தெரியும். ரஷ்யாவுடைய கப்பல் அப்படின்னா வந்து நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு அங்கே வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. கிரீன்லாந்தை காப்பாற்றுவதற்காக உக்ரைன் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்குது, நான் வந்து காப்பாற்றுறேன்றாரு. நிலைமை எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? நேட்டோ நாடுகளையும் தாண்டி இப்போ இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஓடி வராலாம். உங்களுடைய பிரதான எதிரி அமெரிக்காவா இப்போ ரஷ்யாவான்ற குழப்பத்தில் இருக்கிறாங்க. சரி, அதை கூட ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். கடைசியில் இப்போ ஐரோப்பா கிட்ட வராரு. ஐரோப்பா நாடுகள் வந்து ஒரு வருஷம் கடந்து இன்ன வரைக்கும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக டிஃபென்ஸ் காரிடரோ மற்ற ஏதாவது ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படின்னா நத்திங் வில் சேஞ்சுடு. ஒரு வருஷம் கடந்துச்சு, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க, டம்மி பீஸுங்கன்ட்டாங்க அமெரிக்கா. நீ எதுவுமே சாரி ஐரோப்பா வந்து ஒன்றுமே பண்ணலன்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரஷ்யாவுடைய ஆயில் இன்னுமே ஐரோப்பாவுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் உக்ரைனுடைய யுத்தத்திற்கு ஆயிலை வாங்கிட்டு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஃபண்டிங் மூலயமா தான் ரஷ்யா வந்து தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க.
உங்களால் அந்த ஆயிலை நிறுத்த முடியுது அப்படின்னா நிறுத்த முடியல. அதனால யார் பெனிஃபிட் அடைகிறாங்க? ரஷ்யா பெனிஃபிட் அடைகிறாங்க. அவங்க கிட்ட பணம் இல்லைனாவே அவங்க தாக்கல் நடத்துறதை நிறுத்துவாங்க. ஆனால் அந்த பணத்துக்கான உருவாக்குறது யார் அப்படின்னா ஐரோப்பா நாடுகள் தான். நீங்கள் எப்படியே இருந்தீங்கன்னா எப்படி வீக்கராக, நீங்கள் தான் வீக்கர் ஆகிட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அதையும் மீறி தடை விதிக்கிறீங்க. உங்களால் ஐரோப்பா நாடுகளால் தைரியமாக ரஷ்யானுடைய கப்பலை சீஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. யார்? ஜெலன்ஸ்கி. இதுதான் சாக்குன்னு கோட்டசாமி வெறி ஏற்றி வர்றாரு ஐரோப்பா. தைரியமான ஆளாக இருந்தால் உங்களால் சீஸ் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது திருட முடியுமா? ஆனால் அமெரிக்கா இல்லைன்னா உங்களால் ரஷ்யானுடைய கப்பலை கூட சீஸ் பண்ண முடியலன்னா என்ன நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டீங்க? என்ன உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டீங்க? முழுக்க முழுக்க அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு துணையோட மட்டும்தான் இன்னைக்கு ஐரோப்பா இயங்கி கொண்டிருக்கிறது. இல்லையேல் அவங்களுடைய சின்ன போட்டை கூட உங்களால முடியாது. ஆனா என்னால முடியுன்ற மாதிரி தான் சொல்ல வர்றாரு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், நேற்று வரைக்கும் ஐரோப்பாவின் ரட்சகராக இருந்தவர் இன்னைக்கு ஐரோப்பாவின் அந்த கண்ணா லட்டு தின்னு ஆசியாவில் அப்படியே இப்படி கை கட்டி பெரிய ஆளை பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி நினைச்சு பேசுறாங்க. காலம்லாம் வெகு தொலைவில் இல்லை. இதெல்லாம் இன்னும் ஒரு போக டைலாக்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு மனுஷன் யுத்தத்தை வந்து பெரிய 4 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒருத்தமா இன்னுமே ஃபைட் பண்ணிட்டு தாங்கிறாரு. அவங்களுக்கு பணம் கொடுக்கறது யாருன்னா ஐரோப்பா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ஏதோ உலக தலைவர் பயங்கரமாக பேசுறாரு அப்படின்னா ஈரானுக்கிட்ட வந்துட்டார். ஈரான் மக்கள் தன்னுடைய சுதந்திரத்துக்காகவோ மற்றதுக்காகவோ பெரிய அளவுக்கு போராடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் அயதுல்லா அலி காமனி அவர்கள் கொன்று குவிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஐரோப்பா எல்லாமே நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், இந்த செலிப்ரேஷனில் வந்து நீ இருந்தீங்க, பெருசாக வந்து கேட்க முடியல. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, எல்லாருமே ஏன் அமெரிக்காவை எதிர்பார்க்குறீங்க? அமெரிக்கா தான் போய் உதவி பண்ணணுமா? அமெரிக்கா உதவி செய்தால் மட்டும்தான் ஈரானுக்கு ஒரு நிலைமை உருவாக்கி வைத்திருக்கீர்கள். ஏன் ஐரோப்பாவால் கேட்க முடியவில்லை? ஏன் மற்ற நாடுகள் கேட்க முடியவில்லை? ஏன் மற்ற நாடுகள் போய் உதவி செய்ய முடியவில்லை? அப்ப நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்? முழுக்க முழுக்க அமெரிக்கா என்ற ஒற்றை நாடி மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். ஈரான் இவ்வளோ மக்களை கொன்று குவித்த பிறகும் இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாரு. அப்புறம் என்னங்க சொல்றது? இல்லை, நீங்களே இதுக்கான பதில சொல்லுங்க. அடுத்து ஈரானுக்கு கருத்து தெரிவிச்சுட்டு ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா வந்து எங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தாக்கல் நடத்துகிறாங்க. இட்ஸ் நாட் ஏ சீக்ரெட். இது வந்து ஒரு சீக்ரெட் கிடையாது, இது வந்து ஒரு மிஸ்டேக். அது தொடர்ந்து அவங்களுடைய கோல் என்னன்னா, உக்ரைனை இருட்டாக்கணும், குளிர்னா நடுங்க வைக்கணும். நிறைய சிவிலன்ஸ், நிறைய மக்களை வந்து தொடர்ந்து குளிர் நடுங்க வைக்கிறதுனால அவங்க பயன்படுத்த எல்லாமே எக்ஸ்பென்சிவ் மிசைல்ஸாக இருக்குது. இல்லை ஃப்ரண்ட் லைனில் நடத்துறது, இல்லை எங்கள் டார்கெட்ஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்பிட்டல், கிண்டர் கார்டன், இது எல்லாமே எவ்வளோத்தையும் எதுவாகட்டும் அதுதான் ரஷ்யாவுடைய உண்மை முகம். அதுதான் காரணம். என்ன? தீவிரவாதத்தை மட்டுமே கொண்டு வளர்த்துக்கிறது. இது வந்து எப்படி எங்களுக்கு தடுக்கணும்னு தெரியும், எங்களுக்கு ஆயுதங்களை மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். ஆனால் இவங்க பதிலுக்கு நடத்துனாங்க பாருங்க, உக்ரைன் நடத்துறதெல்லாம் பூ தாக்குதல். அப்படியே தாக்கல் நடத்துனாங்கன்னா ரஷ்யா மீது பூ மலையாக பொழியுது. ஆனால் அவங்க நடத்துறது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து மீதி எல்லாம் தாக்குதல. நீங்கள் தான் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதோ எதுவுமே தாக்கல் நடத்துறதில்ல. போயிட்டு எம்டியாக கிரவுண்டு இருக்குல்ல, எம்டி கிரவுண்டு, அந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் உக்ரைன். இப்போ இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால இவர் பேசி முடிச்ச உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன். தலைவா வேற லெவல் தலைவா, வேற லெவல் தலைவான்றாங்க. வழக்கமாக ஐரோப்பா நாடுகள் முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான். 10லேருந்து 40 சோல்ஜர்ஸ் அனுப்பி நீ எப்படி கிரீன்லாந்தை காப்பாற்ற முடியுன்றதை நம்ம காமெடியாக சொல்லியிருந்தோம். அதுவும் அதனால தான் நினச்சிக்கிட்டேன் நான். ஜெலன்ஸ்கியோட ஸ்பீச் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் குமார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்புறம் ட்ரம்ப்போடைய ஸ்பீச்சை பற்றி சொன்னார். சக்ஸஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நம்மிட்டு யூஏயில் போயிட்டு நான் பேசிக்கிறேன், கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும், நாங்கள் எல்லா லெவலையும் தயாராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் மட்டும் அமெரிக்கா ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு வீடியோ வந்து வைரல் ஆக்குறாங்க. 2018 நெதன்யாகு அவர்கள் பேசும்போது, இனி எங்களுடைய டீம் வந்து கிரீன்லாந்தில் பெருசாக களமிறங்குவாங்க, அங்கே சேட்டலைட்டோடு இறங்க போகிறாங்க. மை அட்வான்ஸ்டு டீம் கோ டு கிரீன்லாண்ட் அண்டு சம் சேட்டலைட் நீடட், சம்திங் வி கேன் டூ தேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போ 2018
இப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கும் இப்போ ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதுக்கும், நெதன்யாஹு அவர்கள் 2018 கிரீன்லாந்து வேணும், அங்கே நம்ம அட்வான்ஸ் டீம் அங்கே போக போகுது, சேட்டலைட் டீமே போக போகுதுன்ற மாதிரி சொன்னதுக்கும், அப்போ எதுவும் சம்திங் பெருசாக பண்ண போகிறாங்க, அந்த ஆங்கிள் இன்னைக்கு வந்து முடிச்சு போடுறாங்க. அதாவது சிரியா ஈரான் விவகாரத்தை முடிச்சு போடுற மாதிரி கிரீன்லாந்து விவகாரத்தில் இஸ்ரேல் ஏதோ பின்புலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு ஆங்கிளும். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் டேங்க் கரெக்டாக இந்திய பெருங்கடல் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஜிபிஎஸ் சிக்னல் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்குது என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னெலாம் பயங்கர வெளியீடு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த லொக்கேஷன் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு அப்போ 48 மணி நேரம் டைமிங். ஈரான் வந்து எல்லாருமே 48 மணி நேரத்தில் அலர்ட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு யுத்தத்துக்கான அரைக்கோவல் மாதிரி ஈரான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஊடகங்கள் அது உண்மையான என்னன்னு தெரியல. ரஷ்யா வந்து ஜிக்ரான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அவசர அவசரமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு பாடத்தை கற்பிக்க ஈரான் மூலயமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, இல்லை ஈரான் எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு தெரியல. அப்புறம் அவங்ககிட்ட சைனீஸ்னுடைய HQ-9B லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது. ரஷ்யாவுடைய S-400 எல்லாமே தயார் நிலையில் வைங்க, இந்த மாதிரி முடிச்சிடலான்ற மாதிரி இருக்காங்களாம். ஸோ ஈரானுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் நடத்துவதிலிருந்து இன்னும் பின்வாங்கவில்லை. நீங்கள் திங்கட்கிழமைக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். அது ரொம்ப நாள் நீடிக்காது, அதிகபட்சம் ஒரு 10 டேஸுக்குள்ளே, மேபி நாளைக்கு நைட்டே கூட இருக்கலாம், இல்லை 10 நாளைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஒரு 3-4 டேஸ் அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப பெரிய தாக்கமாக ஏற்படுத்தினா அடுத்தது ஜெர்மனியுடைய ஒரு ஷால்ஸ் அவர்கள் நிறைய பேசினார். பேசுனதில் என்னென்னா, வல்லரசுகளின் அதிகார போட்டி நிறைந்த புதிய யுகத்திற்கு நம்ம நுழைஞ்சிட்டோம். சீனா பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது, அமெரிக்கா தனது கொள்கையை மாற்றி வருகிறது, இனி மற்றவர்களை சார்ந்து இருப்பது நமக்கு ஆபத்து. ஐரோப்பா தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும் சுயசார்பு நிலையை அடைய வேண்டும். யதார்த்தத்தை ஏற்று புதிய பாதை வகுப்பும், எந்த மிரட்டலுக்கும் ஐரோப்பா நிச்சயம் அடிபணியாது. அப்படி ஒரு சூழல் வந்தால் எங்களின் பதிலடி மிகவும் உறுதியாக இருக்கும். எந்த சவாலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக விட்டோம்ன்றாரு. மறுபடியும் அடுத்த வருஷமும் இதே டைலாக் தான் பேசுவார். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோன்னா ஒரு அதிபர் பதவியிலேருந்து இன்னொரு அதிபர் வந்து பேசுவார். ஆனால் பெருசாக இருக்காது. இவங்க சுயசார்பு அடையணும் அப்படின்னா தைரியமாக நேட்டோவெல்லாம் விட்டுட்டு இவங்க சுயசார்பு என்னைக்கு தனிநாடுன்ற கொள்கையில் ஐரோப்பா உருவாக்குறாங்களோ அன்னைக்கு மட்டும் தான் இவங்களால முடியும். நேட்டோவை கூட்டணி வச்சுக்கிட்டு சுயசார்பு அடையணும், நாங்கள் சுயமாக சிந்திக்கணும், சுயமாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னா அது 100% ஆகவே ஆகாது. கண்டிப்பாக முடியும். அவங்க பேசி கேட்டு தான் நீங்கள் ரஷ்யா மீது பொருளாதார தடையை போட்டீங்க. இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்தை விட்டுவிடவே கூடாது, எப்பாடுபட்டாவது நம்ம தடுத்தே ஆகணும். இது வந்து ரியல் த்ரெட். அதாவது அப்போ கூட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பா நாடுகள் எல்லாமே வந்து ரியல் த்ரெட்டு ரஷ்யா கிட்ட இருந்து இந்த கிரீன்லாந்தை காப்பாற்றணும்னு தான் சொல்கிறாங்க. எல்லா ஐரோப்பா தலைவர்களும் இன்ன வரைக்குமே இப்போ நேற்று பேசுனது எல்லாமே யாருமே கிரீன்லாந்தை அமெரிக்கா கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு பேசலை. கிரீன்லாந்தை ரஷ்யா கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்து காப்பாற்றணும் தான் பேசுறீங்கன்னும் போதே உங்களோட வார்த்தைகள், உங்களுடைய அந்த எஃபர்ட், நீங்கள் அடுத்து எதை நோக்கி போறீங்கன்றது புரியுது. அமெரிக்காவுக்கு ஐஸ் வைக்கிறீங்க, இன்னுமே நீங்கள் ரஷ்யா சீனாவை ஐயா நான் ஒதுங்கி நிற்கிறீங்க ஐயா, என்னை விட்டு விடுங்கள் ஐயான்னா கூட இல்லை நீ தான் எங்களுக்கு எதிரி, நீங்கள் தான் உள்ள நுழையக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே சார், அஜித் வந்து கருணாஸ் ஐயா திரும்பி பாருங்கன்னா கொண்டா இதுதான் சார் உங்கள் டக்கா அப்படின்ற மாதிரி ஐரோப்பா என்ன திரும்பி பார்க்குறீங்க எனக்கு புரியல, பெருசாக இழக்க போகிறீங்க அப்படின்றது மட்டும் புரியுது. ஆனால் 2 டைலாக் பார்க்க முடியுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மதுரோ அவர்களை வெனிசுலாவில் போயிட்டு கடத்திட்டு வந்தது மூலிமா நியூயார்க் வந்து ஒரு வகையில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க, பட் இன்னும் நான் ரஷ்யாவில் சக்ஸஸ் அடையலன்னு நினைக்கிறேன், புடின் அவர்களை எப்போ பிடிக்க போகிறீங்க அப்படின்னு அவர் நக்கல் அடிக்கிறார். இவர் பின்லாவுடைய ஸ்டப் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரஷ்யா எப்படி அங்கே வெனிசுலாவில் போயிட்டு 12 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்தாங்க சார் ரஷ்யான்ற மாதிரி அமெரிக்கா, அதே மாதிரி இங்கே ரஷ்யா வந்து பிடிச்சிருக்கணும், ஆனால் அவங்களால முடியல. இப்போ இருந்து சொல்லுங்கள், யார் உண்மையான ஃபெயில்டு ஆர்மி யார் வைத்திருக்கிறாங்க? எல்லாம் டம்மி பீஸுங்க, அவங்ககிட்டலாம் ஒன்றுமே இல்லைங்க, அவங்கள பற்றிலாம் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யார்? பின்லாந்து சொல்கிறாரு. சரி ஓகே, கோட்டை சமைங்கள சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பீஸ் பிளானுக்கு போகலாம். இவங்க அமைதி திட்டம்லாம் வேறு லெவலுங்க, பயங்கரமாக இருக்குங்க. சும்மா ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லாம் 60 நாடுகள் பக்கம் அழைப்பு விடுத்தாரு.
இந்த 60 நாடுகள் அழைப்பில் இஸ்ரேல், மொனாக்கோ, அர்ஜென்டினா, ஹங்கேரி, பெலாரஸ், சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்த், ஜோர்டன், இந்தோனேசியா, பாகிஸ்தான், கத்தார், யுஏஇ, வியட்நாம், கசகஸ்தான், பக்ரைன், அல்பேனியா, அர்மீனியா, அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், கொசாவோ, குவைத், பராகுவே இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ரஷ்யா, பிரான்ஸ், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், ஸ்லோவேனியா இன்னும் கண்டிப்பாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அண்டர் ரிவ்யூ வந்து யூகே, இட்டாலி, கனடா, ஐரோப்பா நாடுகள். இந்தியா இன்னும் எந்த கருத்துமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, இந்த ஃபீஸ் பிளானில் இந்த போர்ட் ஆஃப் ஃபீஸ் காசாவில் என்னுடைய மெயினோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஏன்னா அவர் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேருந்து வந்தவங்க, அதனால் இப்படி ஒரு அழகான ஒரு சோர்ஸ் பார்க்கும்போது அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் முன்னேற மாதிரி இருக்கும், அந்த நாட்டையும் முன்னேற்ற பாதையில் எங்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இதில் எல்லா நாடுகளும் $1 பில்லியன் கொடுப்பாங்களான்னு தெரியல. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இனி ஐநாலாம் ஒன்றுமே கிடையாது, டம்மி பீஸு, ஏன்னா ஐநாவாலாம் ஒன்றுமே கிரியேட் பண்ண முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும். 8 யுத்தத்தை யார் நிறுத்தினது? நான் மட்டும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தலைன்னா கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க. அந்த கோடிக்கணக்கான இந்திய மக்களையும் பாகிஸ்தான் மக்களையும் காப்பாற்றினது யார் தெரியுமா? இன்னைக்கு நான் உயிரோடு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா யார் தெரியுமா? ட்ரம்ப் ஐயா தான் நம்மளை காப்பாற்றினாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லி இல்லாமா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நம்மலாம் இன்னும் அப்படி இருந்திருப்போம். நம்மளை வந்து காப்பாற்றினது இங்க நம்மளை மட்டும் காப்பாற்றலைங்க, அங்க அர்மீனியா, அசர்பைஜான் 8 போரை நிறுத்தின எனக்கு தெரியும். ஆனா இதே ஐநா நிறுத்தினாங்களா? இந்த போரை ஐநா நிறுத்தினாங்களான்னு நான் கேட்கிறேன். இல்ல, நான் நிறுத்தினேன். அதே தான் இங்க காசாவுக்கு சொல்றேன். என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு காசாவில் எங்களோட பிளானை பாருங்கன்றாங்க. ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் என்ன பேசினாருன்னா, மொத்தம் உங்களுக்கு 3 வரைபடங்கள் காட்டுறேன். அதுல வந்து கோஸ்டல் டூரிசத்தை உருவாக்க போறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் ஒன்று உருவாக்க போறாங்க, அப்புறம் அங்கிருந்து ஆயில் பெரிய அளவுக்கு எடுக்க போறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்றாங்க. அதில் பர்மனன்ட் ஹவுசிங் யூனிட் உருவாக்குறாங்க, எஜுகேஷன் சென்டர், கல்ச்சர் அண்ட் ரீஜியன் வெக்கேஷன் சென்டர், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உருவாக்குறாங்க. 10 பில்லியன் அளவுக்கு அவங்களோட ஜிடிபி அடுத்து 10 வருஷத்துல உருவாக்க போறாங்களாம். 5 லட்சம் வேலைகளை உருவாக்க போறோம். 25 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன் மாடர்ன் அளவுக்கு உருவாக்க போறாங்க. அப்புறம் 13K அளவுக்கான வேலை வாய்ப்புகள். இது மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து காசாவை வேற லெவல்ல உருவாக்க போறாங்க. ஆனா இது எல்லாமே அடுத்த 30 நாள்ல நீங்க பெரிய ஆச்சரியத்தை பார்க்க போறீங்க. ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும். ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக வைக்கக்கூடிய யார் பொறுப்பு அப்படின்னா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அதை பண்ண போறாங்க. சில பேர் நினைக்கலாம் இஸ்ரேல் வந்து துருக்கியை கிரிட்டிசைஸ் பண்றது, இல்லை துருக்கி வந்து கத்தாரை கிரிட்டிசைஸ் பண்றது இவங்களோட சேர்ந்துட்டாங்களான்ற மாதிரிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து காசாவில் எந்த மாதிரியான ஒரு அமைதி திட்டத்தை உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஷபாக் ஷெரீப் அவர்கள் தான் ஏதோ குசுன்னு பேசினாரு, தலைவர் ஆனாரு அந்த பக்கம் நாட்டாம, அதுக்கப்புறம் தான் வந்து சைன் பண்றாரு. மேபி இவங்க பத்திரிகைகள்லாம் இதுக்கப்புறம் என்ன எழுதிப்பாங்கன்னா, இங்க போக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, நான் வந்து சைன் பண்ணிட்டு நீ வந்து காசாவில் அமைதி ஏறி கொடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான், ஆமா கோச்சிக்கோ நான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரா? இல்ல இந்த வடிவேல் கணக்கா இங்க பாருப்பா ட்ரம்ப்பே மிரட்டி கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு, இவர் மிரட்டில ட்ரம்ப்பே பயந்துகிட்டா இருப்பான மாதிரி இங்க வந்து கதை விடுறாங்களா என்னன்னு தெரியல. இனி பாகிஸ்தானுக்குள்ளார நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் காசா பீஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் இனி அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட்ஸ் வேலை வாய்ப்புகள் எல்லாமே யார் வசம் செல்கிறது? இந்த புதிய கூட்டமைப்புல குறிப்பா அமெரிக்காவின் தலைமைக்கு செல்ல போகிறது. சரி, அதை இஸ்ரேல் எப்படி ஏத்துக்கிறாங்க? இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் இதை வந்து வரவேற்கிறாங்க. எங்களுக்கு தேவை ஆயுதம் இல்லாத ஒரு அமைதி பூமியை, ஒரு டூரிஸ்ட் ஹப்பா வந்து உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்றாங்க. ஐ திங்க் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் முழுவதையும் தூக்க போகிறாங்க. இதற்காக தான் திட்டம் போட்டாங்க, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு 2035 எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போ காசா இந்த பிளான்லாம் பார்க்கும்போது இந்த வலையில் வந்து விழுந்தது ஹமாஸ் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க இஸ்ரேல் வந்து அவங்களுடைய மொசாத் ஃபெயிலர்லாம் இல்லை, வந்து அடித்தா மொத்த இடத்தையும் பிடிச்சிடலான்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை வெயிட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா முழுமையாக அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹமாஸ் அப்படின்றத ஒன்று அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இவங்க திட்டம், இவங்க எக்ஸிக்யூஷன்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி அதுக்கப்புறம் உள்ளே அனுப்ப போகிறாங்க. அது எப்படி அனுப்புகிறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே போர்ட் ஆஃப் ஃபீஸ் தான் வந்து உருவாக்கும். அதுக்கு தலைமை தாங்கிறது அமெரிக்கான்ற ஒரு கூடுதல் தகவல். இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஆப்போசிட்டில்
இன்னொரு நாடு விளாடிமிர் புட்டின் அவர்களை போயிட்டு பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் அவர்கள் போய் கிரெம்லின் சந்திக்கிறார். கிரெம்லின்ல சந்திச்சதுல நாங்கள் உங்களுக்கு 1 பில்லியன் அளவுக்கான தொகையை கண்டிப்பாக கொடுக்குறோம். பாலஸ்தீன மக்களின் முழு உரிமைக்கு உறுதி செய்யப்படும் வரை ரஷ்யா எந்த ஒரு குழுவிலும் சேராது அப்படின்னு ஒரு உறுதி அளித்திருக்கிறார். ஏன்னா அமெரிக்கா எங்ககிட்ட திருடி வச்சுங்கிற சொத்து பெரிய அளவுக்கு இருக்கு. அதில் 1 பில்லியன் உங்களுக்கும், மீதி இங்கே கியூனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மேம்படுத்துறதுக்கு நான் கொடுக்குறேன்னு இருக்கிறார். இதில் குறிப்பாக ராஃபா கிராசிங் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு 10 நாளில் இஸ்ரேல் திறக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா 2 கேட்டி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக ட்ரம்ப்போட செய்தி பார்த்தீங்கன்னா 3 செய்தி. இது மாதிரி டென்மார்க்கில் இருந்து அவங்களோட பென்ஷன் ஸ்கீம் எல்லாம், பென்ஷனுடைய ஃபண்ட் எல்லாம் பெருசாக எடுத்து உங்கள் நாட்டோட கடன் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க. ஒரே சமயத்தில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஐரோப்பா நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரே சமயத்தில் சேல்ஸ் பண்ணாங்கன்னா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமானா ஐயாவே கார்டு, ஆல் ஆப்ஷன்ஸ் என்கிட்டயும் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ வெளியே சொல்ல விரும்பல. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா பதில் நடவடிக்கை இதை விட மோசமாக இருக்கும். அது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா சிரியாவை பற்றி நான் இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் எர்சாக் அவர்கள்கிட்ட பேசினேன். சிரியாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ரொம்ப ஒரு போல்டான பர்சன் ஜொலானி அவர்கள். தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம். ரொம்ப அற்புதமாக நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவுக்கு எலாபரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அமெரிக்கா வெரி மச் இன்வால்வ்ட் இன் சிரியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போ எனக்கு இந்த அர்த்தம் புரிஞ்சு விட்டது. நிறைய காரணிகள் புரிஞ்சு, ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விளக்கம் எக்ஸ்பிளைன் வருது. என்ன காரணம் அப்படின்னா, சிரியானுடைய ஜுலானி அரசாங்கத்துக்கு அமெரிக்கா முழுக்க உதவி செய்கிறது. குர்திஷ் ரீஜியனை வெளியேற்றுவதற்கான முழு உதவியும் அமெரிக்கா எந்த எதிர்ப்புமே காட்டல. இது பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இன்னைக்கு கூட அந்த கடைசி பகுதி இருக்கக்கூடிய ISIS தீவிரவாதிகளை ஒரு 7000 பேர்த்துக்கு மேலே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் ரீஜனை கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்லாம் பெரிய அளவுக்கு ஃபுல்லாக இருந்தது. அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கல் நடத்த வேணான்றாங்க. மேபி ஈராக்கினுடைய எல்லை பகுதி ஓரம் ஈரானை ஒட்டி ஒரு பெரிய ரீஜனை உருவாக்க போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கான விடை கிடைத்து விட்டது நான் நினைக்கிறேன். நான் ஈரான் மீது தாக்கல் நடத்தப்பட்டு அங்கே ரிஜிம் சேஞ்ச் நடந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய குர்திஷ் ரீஜியனை முழுமையா கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஆல்மோஸ்ட் அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்கள் மீது எல்லாத்தையும் ஜுலானி அரசாங்கம் அமெரிக்கா வசம் கொடுத்துருவார் அப்படின்னு இன்னொரு யோசனையும் தோன்றுகிறது. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, அங்கே துப்பாக்கி சந்தங்கள்லாம் முழுமையாக நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேலும் அங்கே சிரியாவும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை, யுத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லும் போது இது ப்ரீ எக்ஸிக்யூஷன் தான். ஆனால் இதில் பெருசாக ஸ்கோர் பண்ணுறது துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் தான். இனி இஸ்லாமிக் ரீஜியன் பெரிய அளவுக்கு வளரப்போகிறது. சிரியாவுடைய கனவு நினைவாக போகிறது. இது ரொம்ப வருஷ கனவு, துருக்கியினுடைய கனவு. இது எல்லாமே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய அளவுக்கான நகர்வாக நான் பார்க்குறேன் நான். ஸோ இனி இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு வேர்ல்டு ஆர்டரில் நம்ம சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கிறோம், பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டோம்னு இவர் கிரெடிட் எடுக்கிறார். இந்த கிரெடிட் எல்லாமே அமெரிக்கா ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் போது துருக்கி அமைதியாக இருந்தது அப்படின்னா அப்போ இந்த திட்டத்தை ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா மறைமுகமாக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் ஆகும். அப்போதான் நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஆஸ்திரேலியாவில் மறுபடியும் இன்னைக்கு சவுத் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நியூ சவுத் வேல்ஸ், ஒரு 611 கிலோமீட்டர் சிட்னிலேருந்து தள்ளி ஒரு பெரிய துப்பாக்கி சூடு, 3 மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஏற்கனவே அவங்க துப்பாக்கி சூடில் மக்கள் கொஞ்சம் மீச்சிலிருந்து வரல, 1500 பேர் கூடுகின்ற இடத்துல திடீர் துப்பாக்கி சூடு, கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இந்தியாவோட செய்தியோட முடிக்கிறேன். காஜா கலாஸ் அவர்கள் ஐரோப்பானுடைய பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு வருவதாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் செக்யூரிட்டியும் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் போட போகிறோம், இந்தியாவுடைய விசிட் வரலாற்று மிக்க ஒரு விசிட்டாக சொல்கிறேன்னு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நமக்கும் ஐரோப்பாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. ஸ்பெயின்ல இருந்து இன்னைக்கு இந்தியா பெரிய அளவுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். ஸோ இது எல்லாமே இந்தியாவுக்கு பெரிய சாதகமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். வணக்கம்.